கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 17:3, Matthew 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருக்கிறாரு. கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருக்கிறாங்க. அங்க யாரு அங்க வர்றா? அங்க மோசேயும் எலியாவும். நமக்கு இந்த யூதர்களுடைய காரியம் நல்லா தெரியணும். ஏன்னா மத்தேயு இந்த சுவிசேஷத்தை யாருக்கு எழுதுறாரு? யூதர்களுக்கு எழுதுறாரு. யூதர்கள் பழைய ஏற்பாடை என்ன சொல்லுவாங்கன்னா, த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ், என்ன நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அவங்க பழைய ஏற்பாடை நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். நியாயப்பிரமாணம் யாரை குறிக்கக்கூடியது? மோசேயை குறிக்கக்கூடியது. தீர்க்க தரிசனம் என்பது யாரை குறிக்க? எலியா தான் அவங்கள பொறுத்தளவுக்கு பெரிய தீர்க்கதரிசி. அப்போ மோசேயும் எலியாவும் அப்படின்னா, அதாவது மொத்த பைபிளில் உள்ள பழைய இது மொத்தமும் கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லாமே அவரை சந்திக்க வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கடைசியாக பழைய ஏற்பாட்டினுடைய மல்கியா புஸ்தகத்தினுடைய கடைசி தீர்க்க தரிசனம் என்ன? மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நம்ம யோவான் சாணகன் சொல்கிறாரு. அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா நான் தான் அந்த எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது. அப்போ இங்கே யார்? மோசேயும் எலியாவும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் கர்த்தரோடு பேசக்கூடியதாக இங்கே அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இதனுடைய ஒத்த பகுதியாக லூக்கா 9வது அதிகாரம் 31வது வசனத்தை சொல்லும்போது, அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அதாவது 2 பேருமே மரணத்தை கர்த்தருடைய கரத்தில் சந்தித்தவங்க. இப்போ நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும்னா, இப்போ மோசே எப்படி மரித்தார்? நீங்கள் யாத்திராம் உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் பார்க்குறோம். அங்கே கர்த்தர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா உனக்கு 120 வருஷம் ஆச்சு, நீ மேலே வா, இந்த மலை மேலே நீ படுத்துக்கோங்கிறாரு. அவ்வளோதான், மோசே மரித்து போனார். அதற்கு பின்பாக மோசேயினுடைய சரீரம் காணப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அதற்கு பின்பாக எலியா எப்படி மரித்தார்? எலியா மரிக்கவே இல்லை. ஏன்னா அவர் என்ன, அப்படியே உயிரோட அக்கினிமயமான குதிரை வரும்போது அந்த ரதங்களுக்குள்ளாக அவர் மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம். இவங்க 2 பேரும் கர்த்தருடைய கரத்தில் சாகிறது எப்படிங்கிறத குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் பார்க்கும்போது இவர்கள் 2 பேரும் மறுபடியும் சாட்சிகளாக இறங்க போகிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே என்ன, இது ஒரு தெய்வீக கூட்டம், ஒரு டிவைன் சம்மிட்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடியவர், தீர்க்கதரிசிகளை பண்ணக்கூடியவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து இரட்சகரோடு உட்கார்ந்து எப்படி இந்த ரட்சிப்பின் மீட்பினுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம முழுமையாக தேவனுடைய திட்டம் பூரண திட்டம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இது இல்லாமல் இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம். அவர் தான் இரட்சகர், அவர் தான் இது எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர், நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதாக. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனம் தான் நமக்கு விளக்கி கொடுக்கணும். ஏன்னா மோசேயாக இருந்தாலும் சரி, எலியாவாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே யாரை காட்டுறாங்க? வரப்போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று அவரை தான் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன்னா மோசே எழுதினாரே அழகா, உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழுப்புவார் என்று சொல்லக்கூடியதாக. உபாகமம் 18:15 இருக்கட்டும், 18:20 இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறார்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று சொல்லக்கூடியதாக. மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இதோ பெரிதுமான ஒரு எலியா வரப்போறார் என்று சொல்லக்கூடியதாக.
அப்போ என்னன்னா, மொத்த வேத வசனத்திலையும் நமக்கு முன்னாக இருந்து காட்டக்கூடியது யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான். அது பூரா தேவனுடைய பூரண திட்டம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அதனால நமக்கு என்ன தெரியணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மொத்த மீட்பின், தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதனால நம்ம முழுக்க தேவன் தொடர்ந்து தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்ற ஒரு பூரணமான நிச்சயமான நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் உண்டாக வேண்டும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இது இந்த நாளிலும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்கெங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமோ இது எல்லாம் உம்முடைய பூரண திட்டம். மீட்பின் திட்டத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீர்களோ அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்கூடிய எல்லாவற்றிலும் நீங்கள் அதை சரியாய் செம்மையாய் செய்து வருகிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.